ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஈர்க்கப்பட்டு வந்தீங்க பிரதர்? குடும்பத்தினர் அனைவரும் இதில் சகஜமாக வந்ததுனால, அப்பா வந்தாங்க முதல்ல, அதனால் அப்பா கூடவே வந்துட்டோம். சின்ன வயசுலேயே வந்ததுனால அப்படி தனிப்பட்டு எதுவும் வந்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் போக போக நாளாக ஆக ரொம்ப ஆர்வமாக அதில் கலந்து கொண்டேன் நான். அதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கான அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு வந்தீங்க பிரதர்? ஞானந்தான் வந்த புதிய இதில் பட விளக்கங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட்டிருந்தது. பரமாத்மா, அஷ்டசக்திகள், அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது எனக்கு. இப்போ சமையல் போகலாமா? ஆமாம். இன்னைக்கு என்ன செய்யலான்ட்டு? இளநீர் பாயாசம். பாயாசத்தில் நிறைய வகை கேள்விப்பட்டிருக்கேன். இளநீர் பாயாசம் பார்க்கலாம் பிரதர். தேவையான பொருட்கள். இளநீர் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: வழுக்கையான இளநீர் 3, மில்க் மேட் 1 டின், முந்திரிப்பருப்பு 10, கிறிஸ்மிஸ் பழம் 10 முதல் 15 வரை, நெய் தேவையான அளவு. 3 வழுக்கையாக உள்ள இளநீர் வந்து எடுத்துக்குவோம். 2வது மில்க் மேட் 1 டின், சிறிதளவு முந்திரி பருப்பு, சிறிதளவு கிஸ்மிஸ் திராட்சை பழம், தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக நெய். இவ்வளவு தான். இது நம்ம அடுப்பில் வைக்காமல் செய்கின்ற இளநீர் பாயாசம். தாளிப்பு மட்டும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் மட்டும் தாளித்தா போதுமானது. நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். நான் தேங்காய் இதில் வந்து அந்த வழுக்கையை தேங்காயை அடித்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயோடு மில்க் மேடை வந்து அதில் சேர்த்துக்கிறோம். நாம் இப்போ இந்த வழுக்கையோட மில்க் மேடை வந்து கலந்துக்கிட்டோம். அதுலேயே கொஞ்சம் இளநீரை வந்து ஊற்றிடலாம். இளநீரை ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்தோம்னாக்க தாளிக்க மட்டும் செய்யணும். கொஞ்சம் ஜாரில் அடிங்க, நான் தாளிக்கிறேன் சிஸ்டர். இன்னும் கொஞ்சம் நல்லா அடிங்க சிஸ்டர். சிஸ்டர், இது வந்து மிக்சியில் மில்க் மேடையும் நம்ம தேங்காயோட வழுக்கையும் சேர்த்து அடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் இளநீர் ஊற்றி இதில் வந்து அப்படி நம்ம இளநீரை வந்து சேர்க்குறோம். நம்ம இளநீரை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸை நம்ம தாளித்து போட்டோம்னாலே பாயாசம், இளநீர் பாயாசம் உங்களுக்கு ரெடி. சுவையான ஆரோக்கியமான அடுப்பில் வைக்காத இளநீர் பாயாசம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது எப்படி இருக்குன்னு. ஒரு மில்க் மேட் டின்னுக்கு 10 பேர் வரைக்கும் வந்து குடிக்கலாம் சிஸ்டர். தாராளமாக குடிக்கணும். ஒரு 4 பேர் குடிக்கலாம். இப்போது உங்களுக்கு பாயாசம் ரெடி. இதில் நான் ஜாரை இங்கே வச்சிடுறேன். இதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் மட்டும் போடணும். இப்போ உங்களுக்கு நல்லா அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் சிஸ்டர். கொஞ்சமாக தேவையான அளவு லேசாக நெய் விட்டுக்கிட்டால் போதும். நெய் சூடான உடனே நம்ம முந்திரி பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு அதில் போடுறோம். அது லேசாக செவந்தண்ணி பொன் நிறமாக வந்த உடனே கிஸ்மிஸ் போட்டுக்கலாம் சிஸ்டர். கிஸ்மிஸ் கொஞ்சமாக, இந்த இல்லற மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த சாத்வீக உணவு சாத்தியமாகுமா?
ஆமாம், இல்லற மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் இந்த உணவு வந்து மிக மிக சாத்தியமானது. ஏன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதுக்கு வந்து உணவு தான் மருந்தாக இருக்குது. உணவு வெறும் உணவுக்கு மட்டும் இல்லை, உடலுக்கு வயிற்றுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமானது. இப்போ இது நல்லா செவந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ கிஸ்மிஸ் பழம் போடுறோம். உங்களுக்கு சரி இதளவு போட்டால் போதுமானது. இது வந்து நல்லா உப்பி வந்த உடனே நம்ம பாயசத்தில் சேர்த்துலாம் சார். இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை, இதில் ஏலக்காய் போட்டால் நம்ம இளநீர் தானே, எடுப்படாது உங்களுக்கு. இதுவே போதுமானது. இது நல்லா செவந்து வந்துடுச்சு, உப்பி வந்துடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம் சார். நெய் இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் எடுத்து போட்டாலே போதுமானது. உங்களுக்கு சுவையான இளநீர் பாயாசம் தயார். அடுப்பில் வைக்காத ஆரோக்கியமான, அதே நேரத்தில் சிறப்பான பாயாசம் தயாராகிடுச்சு முழுமையாக. அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான் பாக்கி உங்களுக்கு. சிம்பிளான முறையில் பாயாசம். ஆரோக்கியமாக உடலுக்கு ஏற்ற, வெயில் காலத்துக்கு ஏற்ற பாயாசம். பிரதர், உங்களுடைய இந்த இளநீர் பாயாசம் சாப்பிடுவதற்காக நம்மிடையே 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. உங்களை வெல்கம் பண்ணலாம் பிரதர். தாராளம் மாஸ்டர். வாங்க பிரதர். இன்னைக்கு இளநீர் பாயாசம் தயாராகிருக்கு. நீங்கள் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிக மிக சுவையாக இருக்குது. நன்றி. இளநீரில் புதுமையாக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப மிக மிக ரொம்ப சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. மற்ற நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இளநீர் பாயசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லது முத்தஜி. இளநீரில் இவ்வளோ சுவையான ஒரு பதார்த்தம் செய்ய முடியும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றி, சந்தோஷம். நீங்கள் 3 பேரும் இங்கே வந்து இந்த இளநீர் பாயாசத்தை டேஸ்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. பிரதர், உங்களுடைய இந்த சேவைக்கு மத்தியில் எங்கள் நேர்களுக்காக இங்கே வந்து இளநீர் பாயாசம் செய்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. இளநீர் பாயாசம் செய்முறை: வழுக்கை தேங்காய், மில்க் மேட் மற்றும் சிறிதளவு இளநீர் ஆகியவற்றை மிக்சியில் போட்டு அரைக்கவும். அதன்பின் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு மற்றும் கிறிஸ்மிஸ் பழத்தை பாயாசத்தோடு சேர்த்தால் உடலுக்கு குளிர்ச்சியான ருசியான இளநீர் பாயாசம் ரெடி. நேர்களே, இன்று சகோதரர் அவர்கள் அடுப்பில் வைக்காமல் சுலபமான எளிமையான இளநீர் பாயாசம் செஞ்சு காமிச்சாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் மற்றொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.